Hello friends, welcome to PHP Advanced Tamil tutorial. நான் சீனு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஃபைல் அப்லோடு கான்செப்ட் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ஆல்ரெடி பார்த்தோன்னா நான் வந்து PHP என்னோடய யூடியூப் சேனல் போனீங்கன்னா தெரியும். அதாவது youtube/dananaboy01 அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டெல்லாம் வரும். ஆல்ரெடி யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் டியூட்டோரியல் அப்படின்னு இருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஹவ் டு அப்லோடு, அதாவது PHP யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இங்கே போய் பார்த்துக்கலாம். இல்லைனா என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு இதில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இருக்கும். மேலே இதில் பார்த்திங்கன்னா PHP அப்படின்ற கூட இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா அதாவது டைட்டில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா PHP ப்ளேலிஸ்ட் இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கனாலே டேரெக்டாக வியூ பண்ணுறதுக்கு போயிடலாம். இதில் நார்மலாக பார்த்திங்கன்னா அதாவது இஃப் எல்ஸு நெஸ்டட் இஃப் இதெல்லாம் நான் வந்து பிகினர் டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்பேன். இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதாவது ஃபார்ம் எப்படி கெட் போஸ்ட் மெத்தடெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தோன்னா இங்கே போட்டிருக்கேன். 2 மெத்தடும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. போக சென்டிங் மெயில், க்ரியேட் சென்டிங் மெயில் அது மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 42, 43, 44 இது 3 பார்த்திங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணுற கான்செப்ட்டு, எப்படி சைஸு குறைச்சி அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு 4 டியூட்டோரியல்ஸ் பார்த்தோன்னா ஃபைல் அப்லோடு பற்றி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபைல் ஹேண்டில்லையும் இந்த அப்லோடு கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டிங் மெயில் வந்து சிம்பிளாக போட்டிருப்பேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, கான்டாக்ட் ஃபார்மெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதெல்லாம் கூட நம்ம வர டுட்டோரியல்ஸில் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதே டைமில் எப்படி ஹிட் கவுண்டர் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர டுட்டோரியல்ஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்கள் வந்து ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ என்னோடய டுட்டோரியல்ஸ் வந்து நீங்கள் PHP சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருப்பேன். பிகினர் டுட்டோரியல்ஸ், அதே டைமில் அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸ், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி PHP ஃபுல் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாகவே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே டைமில் இப்போ பிகினர்ஸ் 15, இப்போ வந்து 15 அதாவது அட்வான்ஸ் டுட்டோரியல் 57 அப்லோட் பண்ணியிருக்கேன். வர டுட்டோரியல்ஸில் இன்னும் பார்த்தோன்னா அப்லோட் ஆகிட்டே இருக்குது. வர டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம வந்து இன்னும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாமே இங்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதே டைமில் என்னோடய வெப்சைட்டில் இங்கே சைடில் நீங்கள் PHP அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாலே டேரெக்டாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற லிங்க்கு போயிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்கு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம லைன் பை லைனாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.